இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இந்த கொத்தமல்லி விதை, பச்சை கொத்தமல்லி விதை தனியா பீஜோட சட்னி பண்ண போகிறோம். இதில் இத்தனை வச்சுட்டுருக்கோம். இந்த இலை முத்தின இலை அது மாதிரி தண்டு இல்லாமல் தண்டெல்லாம் இருந்தால் கொஞ்சம் வேகாது, அதனால் அது இல்லாமல் வெறும் விதையும் இலையுமா எடுத்து வச்சுட்டுருக்கோம். பூ அதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல, எடுத்து வச்சுட்டுருக்கோம். இது ஃபுல்லாக போட போகிறது இல்லை, இதில் முக்கால்வாசி போடுவேன். சில சமயம் சாம்பார் பண்ணோன்னா அதுக்கு முருங்கைக்காய் சாம்பார் அந்த மாதிரி சாம்பாருக்கு இறக்கரைச்சி கொஞ்சமாக ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக இந்த தனியாக கொஞ்சம் பச்சையாக அரைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும் இறக்கரைச்சி. ஸோ அது கொஞ்சம் வச்சுப்போம். அதை வச்சுட்டு பாக்கியெல்லாம் சட்னிக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன், ஒரு 7 தக்காளி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு எவ்வளோ தக்காளி போடுறோமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தோம் மட்டும் இல்லாமல் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் கட் பண்ணிடுறேன், சரியா? அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். வேறு எதுக்கு எனக்கு தேவைப்பட்டதுனால அந்த இழுப்பச்சட்டியை வச்சுட்டு அதே மாதிரி எண்ணெய் விட்டு இந்த அளவு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தோட இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி வெட்டிண்டாச்சு, பச்சை மிளகாய் நடுவுலேருந்து இப்படி கீறி வச்சுட்டுருக்கேன். ஸோ தனியா பீஜ் இருக்குது. ஸோ இப்போ பெருசுலேயே வச்சு உளுந்தம் பருப்பு சவப்பாறை வரைக்கும் வறுக்கணும். ஸோ இப்போ பார்த்தேன்னா பருப்பு நல்லா செவந்துருட்டு, இதுக்கு மேலே போனால் கருகி போடும். இப்போ என்ன பண்ணணும்னா மிளகாயை போட்டுறணும். மிளகா வதங்கரைச்சியே இதில் முக்கால்வாசி நம்ம போட போகிறோம், சரியா? இதிலேருந்து கொஞ்சோண்டு கூட எடுத்து வச்சுடலாம். நம்ம இத்தனை வச்சுட்டுருக்கோம் சாம்பாருக்கு. பாக்கி இதை போட்டு ஒரு நைஸாக ஒரே ஒரு பெரட்டு தான், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு அது போதும், ஒரு பெரட்டு தான். பெரட்டினோடனே தக்காளியெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம், ஒரு 7 தக்காளி. இதை இதில் போட்டுறோம். போட்டு நல்லா சுருளாக கொஞ்சம் தக்காளி வதங்கணும், அது மாதிரி இது வதக்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும் நல்லா, முழுசாக அந்த தக்காளி தெரியறது பாருங்கள். இதை அரைக்க போகிறோம், அதனால தான் பெருசாக வெட்டியிருக்கேன். பட் இது நல்லா வதங்கணுங்கிறது ஒன்று இருக்குது. அடுப்பை பெருசாகி வச்சுக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு வதங்கினா கூட கொஞ்சம் போடும், ஒன்றும் அதிகமாக அந்த தக்காளி உடஞ்சிருக்கணும். அது மாதிரி இருந்தால் கூட போகிறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம் நம்ம. பச்சை வாசனை வராது. இந்த மாதிரி ஒரு சட்னி லைஃப்பில் சாப்பிட்ருக்க மாட்டேன், நான் கேரண்டி கொடுக்குறேன். செம்ம டேஸ்ட்டுன்னா செம்ம டேஸ்ட்டு. இது மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் தான் கிடைக்கிறது. இந்த கொத்தமல்லி விதை தனியா பீச் வேறு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அது பார்த்தாச்சு நார்த் இந்தியாவில் கூட வேறு எங்கேயும் பாம்பே எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. சரி, இந்த அளவுக்கு இது வதங்கிட்டா இதை இப்போ ஆஃப் பண்ணிட்டு உப்பு போடணும். இப்போ இதில் 4 மிளகா காரத்துக்கு போட்டிருக்கோம், 7 தக்காளி போட்டிருக்கோம். ஸோ புளிப்பு காரமெல்லாம் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு உப்பும் போடணும். உப்பு போட்டு ஒரு கலரி விட்டுட்டு இதை மிக்ஸி ஜார் பக்கத்துலேயே எடுத்து வச்சுட்டு அதில் எடுத்து போட்டுருவோம். நம்ம எடுத்து கவுத்துடலாம். ஒரு கையில் அந்த கேமரா இருக்கிறதுனால இப்படி பண்ணுறேன், கவுத்து. ஸோ இப்போ அதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுண்டாச்சு மிக்சியில். இது பெரிய ஜார், அதனால இப்படி இருக்குது. இதை நல்லா உப்பும் போட்டதுனால இதை வெறுமூணும் அரைச்சிக்கலாம். இதுக்கு பெருங்காயம்லாம் கிடையாது. என்ன கொத்தமல்லி விதையோட வாசனையே ஊற தூக்கும், அதனால் அதில் பெருங்காயம் போட்டு ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இதை அரைச்சிட்டு வரலாம். அரைச்சிட்டு வந்தால் சாதத்துக்கு, பராட்டாக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்கும். செமையாக ஆப்டாக காம்பினேஷன் ரொம்ப கிளாஸாக இருக்கும். ரொம்ப நாளாக இப்போ அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை அரைச்சாச்சு. இதுக்கு நம்ம கடுகு தாளித்து விடணும், ஏதாவது தாளித்து விடணும் அதெல்லாம் கிடையாது. இது ஆசிட்டிஸ் இப்படி இருந்தாலே ஓகே. இதுக்கு யாரும் தாளித்து விட மாட்டா. நான் இது வரைக்கும் தாளித்து விட்டதில்லை, நீங்கள் வேணால் தாளித்து விட்டு பாருங்கள். இது இப்போ நம்ம எதுக்கு பண்ணியிருக்கோன்னா வெந்தயக்கீரை பராட்டா, மெத்தி பாஜி பராட்டாக்கு தொட்டுக்கவும் சாதத்தில் மத்தியானத்துக்கு பிசிஞ்சுக்கவும் சேர்த்து பண்ணியிருக்கோம் இது நம்ம. ஸோ இது 2 in 1 ஆகிடும். சாதத்துக்கு பிசிஞ்சுக்கிற மாதிரியும் ஆகிடும், டிஃபனுக்கு தொட்டுன்ற மாதிரியும் ஆகிடும். ஸோ இதுதான் தனியா பீஜி சட்னி, கொத்தமல்லி வர சட்னி. இது யார் சாப்பிட்டாலும் அதுக்கு அடுத்தாப்பில் சாப்பிடாம வர மாட்டா. பட் ஒரு மைனஸ் என்னன்னாக்கா இது லிட்டில் ஹார்ட் டு டைஜஷன் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ மற்றபடி
டைஜஸ்ட் ஆகணுன்னா நிறையா தண்ணி கிண்ணி குடிக்கணும். ஸோ அதுதான் ஃபைபர் இன்டேக் பண்ணிக்கணும், தண்ணி நிறையா சாப்பிடணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி இது உடம்புக்கு கெடுதல்னு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சு ஃபைபர் சாப்பிட்டு தண்ணி குடித்து பண்ணிக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.